அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் நிறை அழிதல். குறள் எண் 1255. செற்றார் பின் செல்லா பெருந்தகைமை காமநோய் உற்றார் அறிவதொன்று அன்று. பிரிந்து சென்றவர் பின் செல்லாத பெரிய குணம் காமநோயால் பாதிக்கப்பட்டவர் அறியும் ஒன்று அல்ல. The great character of not going behind a person who had left is not shown by one who is suffering with love disease. என் துடிப்பா, பிரிந்தார் பின் செல்லா பெருங்குணம் காமநோயர் காணாத ஒன்று. பிரிந்தார் பின் செல்லா பெருங்குணம் காமநோயர் காணாத ஒன்று. இதற்கு கவிப்பேரரசு என்ன உரை சொல்கிறார் என்றால், மறந்தாரை மற என்கிறாயே தோழி, வெறுத்துப்போன காதலரை பின் தொடராதிருப்பதொரு பெரும் சிறப்பு. ஆனால் அது காமநோயால் துன்புறவர்கள் அடையக்கூடிய ஒன்று அன்று அப்படின்னு வைரமுத்து சொல்றார். பிரிந்து போயிட்டாரு தலைவர், கணவர். பிரிந்து போன பிறகும் தலைவி இங்கு வீட்டில் அமர்ந்து கொண்டே தன்னுடைய பணிகளை பார்க்காமல், தன் பெற்றோரை பார்க்காமல், மாமனார் மாமியாரை பார்க்காமல், நாத்தனார் நங்கையாரை, கொழுந்தனாரை, கொழுந்தியாவை பார்க்காமல், வீட்டில் உள்ள பிள்ளைகளை பார்க்காமல், செல்ல நாய்க்குட்டியை பார்க்காமல், தன் உற்றார் உறவினர் நட்புகள் எதையும் பார்க்காமல் தலைவன் போயிட்டான்னு புலம்பி தள்ளிக்கிட்டே இருக்கிறான். நெஞ்சோடும் புலம்புறா, வெளியிலையும் புலம்புறா, எப்படியோ வெளில வந்துருதா புலம்புறது. இப்படி புலம்பி தள்ளும் பொழுது என்ன தோணுது அவளுக்குன்னா, அவன் விட்டுட்டு போயிட்டான், அவன் பின்னாடி நான் போகல, நான் போயிருந்தா ஏன் புலம்புறேன், என் மனசு போயிட்டு இருக்குது அவன் பின்னாடி, நினைச்சு நினைச்சு உருகுது. அவன் எந்தெந்த ஊருக்கு போறானோ, எந்தெந்த இடத்துக்கு போறானோ அங்கெல்லாம் மனசும் போயிட்டு இருக்குது. இப்படி நம்மை மதியாத தலைவாசல் மிதிக்காதே என்று ஔவையார் சொன்னார். அது மானமுள்ள மனிதனுக்கு அவை சொன்னதுன்னு கண்ணதாசன் எழுதினாரு. இதை ரெண்டையுமே படிக்காம கேட்காம என் மனசு பாட்டுக்கும் என்னை விட்டு பிரிஞ்சு மதிக்காம போனவன் பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்குது. அப்ப மதியாத தலைவாசல் மிதிக்காத பெரும் குணத்தை இந்த மனது அறியவில்லையா? ஏன் இந்த மனது அறியவில்லை? வேற யாராவது இந்த மாதிரி மதிக்காம விட்டுட்டு போயிருந்தா என் மனசோ நானோ பின்னாடி போயிருப்போமா? போயிருக்க மாட்டோம். அப்ப என் தலைவன், என் காதலன் பின்னாடி மட்டும் நான் போவதற்கு காரணம், அவனிடம் நான் கொண்டுள்ள காதல் நோய், காம நோய். இப்படி காதல் நோய், காம நோய் உற்றவர்கள் இந்த மாதிரியான ஒரு பெருங்குணம் வைத்திருக்க இயலாது. அப்போ வெட்கமே இல்லாமல் தலைவன் பின்னாடி தலைவியும், தலைவி பின்னாடி தலைவனையும் செல்வார்கள். அப்படிங்கறதுதான் இந்த குறள்ல ஐயன் சொல்லக்கூடிய பொருள். இதற்கு ஒரு பாடல். உலகின் விளிம்பில் நீ இருந்தாலும் அங்கும் வருவேன் அறிவாயா, உயிரை திருகி கையில் தந்தால் ஓகே என்று சொல்வாயா. ஆமாம் என்று சொல்லிவிட்டால் ஆண்டுகள் 100 உயிர்த்திருப்பேன், இல்லை என்று சொல்லிவிட்டால் சொல்லின் முடிவில் உயிர்த்திருப்பேன். நான் இன்னொரு கருவில் பிறந்து வந்தேனும் மீண்டும் காதலிப்பேன். எங்கோ ஓர் சாலை வளைவில் என் பிம்பம் தொலைந்ததடி, அங்கேயே நின்று கொண்டு என் உயிர் தேம்புதடி. ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ, கண்ணில் தோன்றி மறையும் காணல் நீரோ. பூவின் மகளே நீ யாரோ, புன்னகை நிலவே நீ யாரோ, பாதி கனவில் மறையும் பறவை யாரோ என்று வைரமுத்து அவர்கள் ரோஜா கூட்டம் என்ற படத்தில் பரத்வாஜனுடைய அன்பு இசையில் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடியிருப்பார். அற்புதமான பாடல். இது ஒரு மிகப்பெரிய கவிதைங்க. அந்த பாடல் திரைப்பட பாடல்கள் கவிதையாகுமானா நிச்சயமா இந்த பாடல்கள் கவிதையாகும், அப்படித்தான் சொல்லணும். சமீபத்தில் நான் கனடா போயிருந்தப்போ அங்க இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்களுடைய மருமகனையும் நான் சந்தித்தேன். ஒரு நல்ல மனிதர், அவரிடம் அளவலாவிக் கொண்டிருந்தேன். அந்த பரத்வாஜனுடைய இசையில் கவிப்பேரசு அவர்கள் எழுதிய இந்த பாடலை என்ன சொல்றாருன்னா, தொலைஞ்சே போயிட்டேன், உனக்குள்ளேயே தொலைஞ்சு போயிட்டேன், உன்னை பார்த்த அந்த நொடியிலேயே என்ன நான் கரைச்சிட்டேன், நான் விட்டுட்டேன், இப்படி போய் என்ன விட்டுட்டு போறையே, என் உயிர் பாரு தேம்புது அப்படின்னு சொல்றாரு. இதுல ஐஸ்கிரீம் சிலைன்னு எழுதிருப்பாரு, ஓகேங்கிற வார்த்தையெல்லாம் வந்திருக்கும், சொல்லலாம் வந்திருக்கும்.
கவிப்பேரரசு மேல சில சொல்லும் குற்றம் என்னன்னா, அவர் நன்றாக தமிழ் சொற்களை கையாளக்கூடியதில் மிகப்பெரிய புலமை பெற்றவர். இருந்த பொழுதிலும் ஒன்றிரண்டு ஆங்கில சொற்களையும் வடமொழி சொற்களையும் அவருடைய பாடல்களையும் கவிதைகளையும் சேர்த்து விடுகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு உண்டு. இதை நான் என்னுடைய குற்றச்சாட்டா இல்ல, அது மற்றவர்களுடைய குற்றச்சாட்டு. இதை கவிஞர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கேட்டேன். அப்ப நான் சொன்னேன், அந்த மாதிரி எங்கிட்ட பேசினவங்க நான் ஒரு பதிலும் சொன்னேங்க, ஐயா சரியானு சொல்லுங்க. அந்த எதுகை மோனையின் காரணமாக சில வடமொழி சொற்களையும் சில ஆங்கில சொற்களையும் போட வேண்டியது இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். சரிங்களாங்க ஐயா, மிகச்சரிங்க டாக்டர்னு சொன்னார். இங்க ஐஸ்கிரீம்ஸ்ல ஏன் சொல்றாங்க, இப்போ மாதுளம் பெண்ணே நீ யாரோ, மாம்பழ சிலையே நீ யாரோ அப்படின்லாம் எழுதிருக்கலாம். ஆனா அந்த கவிஞருக்கு அப்ப தோன்ற அந்த சொற்களாங்க அந்த கவிதையா வரும், பாடலா வரும். அவருக்கு ஆப்பிள் பெண்ணு நீ யாரோ என்று தோன்றி இருக்கிறது. அடுத்தது ஐஸ்கிரீம் மாதிரி பொண்ணு இருக்கு, ஐஸ்கிரீம் ஒரு சில செஞ்சா எப்படி இருக்கும், என் பேரன் வான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான், நானும் சாப்பிடுவேன். அந்த ஐஸ்கிரீம் சில மாதிரி அந்த பெண் இருக்கா அப்படிங்கறதையும் அங்க வைரமுத்து வைக்கிறார். அங்க போய் பனிக்கூழ் சிலையே நீ யாரோன்னு எழுத முடியுமா ஐஸ்கிரீம் தமிழ் படுத்துறேன்னு. அதனாலதான் சில நேரங்களில் தவிர்க்க இயலாத ஆங்கில சொற்களும் வடமொழி சொற்களும் நல்ல கவிதைகளும் விழும். அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி, இந்த பாடல் சொல்லக்கூடிய பொருள் இந்த குறளை ஒட்டியது. செற்றார் பின் செல்லா பெருந்தகமை காமநோய் உற்றார் அறிவது ஒன்று அன்று. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமச்சந்திரங்கம், ரிஷி நித்திராலய வழி கிழமை சேலம் கள்ளக்குறிச்சி. நன்றி டாக்டர் செல்வா யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.